This video sponsored by Bymount. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். முக்கிய ஆவணமாக உருவெடுத்த பிறப்பு சான்றிதழ். பெற்றோர்களுக்கே அதிகாரம் கிடையாது, வந்த உத்தரவு. சமீபத்தில் பிறப்பு சான்றிதழ் அடையாள ஆவணமாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த பிறப்பு சான்றிதழ்களில் தேவையின்றி மாற்றங்களை செய்ய பெற்றோர்களுக்கே அனுமதி கிடையாது என்று மும்பை ஹைகோர்ட் அறிவித்துள்ளது. வழக்கு ஒன்றில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பெண் ஒருவர் தனது குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் பெற்றோர் என்ற இடத்தில் அப்பாவின் பெயரை நீக்கினார். கணவருடன் ஏற்பட்ட விவாகரத்து காரணமாக இவர்கள் பிரிந்தனர். இதையடுத்து கணவர் குடிகாரர் என்பதால் அப்பா என்ற இடத்தில் இருந்து அவரின் பெயரை குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் அவர் நீக்கியுள்ளார். இதையடுத்து அப்பா தொடர்ந்து வழக்கில் மும்பை ஹைகோர்ட்டில் முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த பிறப்பு சான்றிதழ்களில் தேவையின்றி மாற்றங்களை செய்ய பெற்றோர்களுக்கே அனுமதி கிடையாது. அம்மா அப்பாவாகவே இருந்தாலும் குழந்தையின் பிறப்பு சான்றிதழில் நினைத்த நேரத்தில் மாற்றங்கள் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்று மும்பை ஹைகோர்ட் அறிவித்துள்ளது. இந்நிலையில்தான் நாட்டின் முக்கிய சேவைகள் அனைத்திற்கும் ஒரே ஆவணமாகிறது பிறப்பு சான்றிதழ். அதன்படி ஆதார் அட்டை, கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை, வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் வழங்குதல், அரசு பணிகளுக்கான நியமனம் ஆகிய சேவைகளுக்கு பிறப்பு சான்றிதழ் பயன்படுத்தப்படும். எதற்கெல்லாம் பயன்படும்? மேலும் திருமண பதிவு உள்ளிட்ட பல சேவைகளுக்கு பிறப்பு சான்றிதழ்கள் ஆவணமாக செயல்படும். இந்த சேவைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது பிறப்பு சான்றிதழ் ஆவணமாக செயல்படும். பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 2023 மூலம் இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது. சமீபத்தில் இந்த சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. இந்த சட்ட திருத்தத்தில் மேற்கூறிய பயணிகளுக்கு பிறப்பு சான்றிதழை ஒரே ஆவணமாக பயன்படுத்த வேண்டும் என்ற மாற்றங்கள் செயல்பட்டு இந்த மசோதா நிறைவேறி வெற்றி செயல் நிலையில் தற்பொழுது சட்டம் அமலுக்கு வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பார்க்கலான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.